நம்ம குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் என் வேதத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை சரியா படிக்காம, அதை சரியா பின்பற்றாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு அதை குறிச்சு இன்னைக்கு 2வது வாரமா தொடர்ந்து கர்த்தர் குடும்பத்துக்காக ஆண்டவர் பேசுறார். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4-5. எரேமியா 29:4-5. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீங்க வீடுகளை கட்டி குடியிருந்து அதிலே குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உன்னை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் வீடுகளை கட்டி. என் செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, பில்ட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டை கட்டுங்கள். சத்தமா சொல்லுங்களேன், உங்க வீட்டை கட்டுங்கள். எல்லாம் என்னமோ கட்டிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. சில மனக்கோட்டை கட்டுவான். கவனிச்சிருக்கீங்களா? அதை 4 மணிக்கு காண்ற கனவு இப்படி பழிக்குமா? நேரத்தில் நம்ம நிறைய நேரத்தில் சந்தோஷமா இருக்கிற நேரமே கனவுல தான். அப்படியே விடிஞ்சு பார்த்தவன, ஐயோயோ நான் பார்த்ததெல்லாம் கனவா? காலையில் 4 மணிக்கு காஃபி வந்ததும், 8 மணிக்கு டிஃபன் வந்து அப்படி வச்சதும், ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வெளியே போகும்போது என் ஒய்ஃப் வந்து என் காலில் சாக்ஸ் மாட்டி விடுவாங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? என்ன? ஆமா பாஸ்டர், இப்படி காலை நீட்டுவேன், கொண்டு வந்து காலில் சொல்லுங்க. இப்ப இருக்கிற மனைவிமாருக்கு பிடிச்சு கீழே தள்ளாம விட்டா சரி. ஆமா, காலை பிடிச்சு இழுக்காம இருந்தா சரி. காலில் சாக்ஸ் மாட்டி விடுவாங்களாம், ஹெல்மெட்டை கொண்டு வந்து கையில கொடுப்பாங்களாம், கொடுத்துட்டு போகும்போது டாடா காட்டுவாங்களாம். சொல்லுங்க. என் பாஸ்டர்மா இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே போனேன்னா பால்கனில் வந்து நின்று அந்த முனையில நான் திரும்புற வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. உண்மை உண்மை. நான் போயிட்டு வரம்பான்னு சொன்னா வெளியில வந்து நின்று நான் போற வரைக்கும் நான் அங்க போயிட்டு சைட்ல திரும்பி பார்ப்பேன். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமே. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? என் வீட்டிலலாம் போயிட்டு வரமா போ அவ்வளோ, அதோட நிப்பாட்டிக்கிறாங்களே பாஸ்டர். நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. ஆமே. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. என் வீட்டை போலதான் உங்க வீட்டையும் நான் பார்க்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என் வீட்டுல என்ன நன்மையை அனுபவிக்கிறேனோ அதே நன்மையை நீங்க அனுபவிக்கணும். அதே நேரத்துல என் வீட்டுல சண்டை நடந்தாலும் உங்க வீட்டுல சண்டை நடக்கக்கூடாது. நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டாலும் நீங்க நல்லா இருக்கணும். சொல்லுங்க. அந்த மாதிரி. சரி, போட்டோம் வாங்க. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, வீடுகளை கட்டுகிறார்கள், ஆனா நிறைய பேரால என்ன பண்ண முடியல? குடியிருக்க முடியல. அங்க போட்டிருக்கு, வீடுகளை கட்டி குடியிருங்கள். இன்னைக்கு எத்தனையோ வீடுகளை கட்டி எழுப்புறாங்க, ஆனா கட்டின வீட்டுல இல்ல, வேற எங்கேயோ இருக்கிறாங்க. சிலரால பாதி தான் கட்ட முடியுது, அதுக்கு மேல கட்ட முடியல. ஆனா என் ஆண்டவர் அந்த காலையில ப்ராப்பர்ட்டிகளா சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டி உங்கள் சொந்த வீடுகளில் நீங்கள் குடியிருப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. சிலர் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு வருஷத்துல 5-6 வீடு மாறுவாங்க. எத்தனை வீடு? 2 மாசத்துக்கு ஒரு வீடு. செட் ஆகல பாஸ்டர், அதான் காலி பண்ணிட்டேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஒரு அண்ணனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து வீடு காலி பண்ணி ஒரு இடத்துல வீடு வாங்கி கட்டி போயிட்டார். நான் கேட்டேன், எப்படின்னா இடம்லாம் எப்படி, வீடெல்லாம் செட் ஆயிடுச்சான்னு. வீடெல்லாம் உடனே அவர் சொன்னார், செட் பண்ணிக்க வேண்டியதான்பான்னாரு.
எதன்னு கேட்டேன். எப்பா வீட்டை தம்பா, விளங்குதா உங்களுக்கு? செட் பண்ணிக்க வேண்டியதான் போற இடத்துக்கு ஏத்த மாதிரி. அல்ல நமக்கு வந்து எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நமக்கு சாதகமா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சாதகமாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானங்க? சொல்லுங்க. நான் அப்படிதான் நினைச்சோம், ஆனா சாதகமா இல்லை. ஆனா என்ன பண்றது, சாதகமாக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? நான் கேட்குறேங்க, மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க. உங்க திருமணத்துக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது எல்லாம் அப்படியே ஒண்ணு அப்படி மாறாம, என் வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு பாஸ்டர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு பெரிய அவார்டு கொடுக்க போறேன். சொல்லுங்க. அழகா ஒரு பாட்டு இருக்கும். நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். ஆனா அழகா முடிப்பார். எல்லாம் நோ நினைச்சு கல்யாணம் பண்ண பாஸ்டர். அல்லே லூயா. நீங்க கல்யாணத்தை தாக்குறீங்களா இல்ல உயர்த்துறீங்களா எனக்கு தெரியல பாஸ்டர். சொல்லுங்க. ஆமென். ஆமா. தொடர்ந்து பேசிக்கிட்டே வர, கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப நம்ம சபை எடுத்துக்கிட்டு ஒரு சபை லீஸுக்கு போனோம். அங்க நமக்கு பிரச்சனை தெரியாது. கொஞ்ச நாள் இருந்தோம், அதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க வீடு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சபையை மாத்தி போனோம், ரெடி பண்ணிட்டு காசெல்லாம் வாங்கிட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. அவன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஜஸ்ட் மூணு மாசம் தான் அங்க இருந்து வந்தோம். ஆனா ஆண்டுடைய கிருபை 2009 இங்க வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமே. நேற்று ஒரு வீட்டுல கீழே டீ கடைக்கார்ட்ட பேசியிருந்தேன். இந்த வீடு வந்து எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டாரு. 7 வருஷம் ஆச்சுன்னு. இங்க இருக்கிற வீட்டுல 7 வருஷம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. சொல்லுங்களே இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன், கர்த்தருடைய நம்ம ஒரு வீட்டுல வாடகைக்கு போனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இனிமே குடியிருக்கிறதுக்கு எனக்கு இங்க பத்தலன்ற ஒரு காரணத்தை தவிர, சொல்லுங்க, விளங்குதா? இல்ல பாஸ்டர், இந்த வீட்டுல வந்து எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு பாஸ்டர், இது எனக்கு இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா இங்க எனக்கு நெருக்கடியா இருக்குன்னு, அந்த காரணத்தினாலதான் நீங்க வீட்டை காலி பண்ணணும். நீ காலி பண்ணும்போது ஓனர் அழுவணும். எதுக்கு போறாண்டா, நல்ல வேலை போனான், அப்படி அழுவக்கூடாது. ஐயோ நல்ல குடும்பம் காலி பண்ணிட்டு போதே, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், வாழ்ந்துட்டு போகணும். சொல்லுங்க. சில வீடை குறை சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை. பேசுறது யாரு? விசுவாசி. உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்தனோ தெரியல, நல்ல நேரம் பார்த்துட்டு வர வேண்டியதானே. சொல்லுங்க. சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரே வியாதி 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 வியாதி. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரே கடன் அதிகமாயிடுச்சு, வறுமை அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு குறிப்பா சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல என்ன தூங்கவே முடியல. வீட்டை குறை சொல்லிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில. நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியும், நம்ம எல்லாம் கரெக்டா நம்ம வீட்டுல எல்லாமே ஒழுங்கா நடக்கிற மாதிரி எதை குறை சொல்லிட்டு இருப்போம்? காலையில 5 மணிக்கு எழுந்து தனி ஜபம் பண்ணிட்டு, அப்புறமா குடும்ப ஜபம் பண்ணிட்டு, பைபிள்லாம் உட்காந்து வாசிச்சுட்டு, வீட்டில் டிவி சினிமா கினிமா எதுவும் போடாம, எந்த காரியமும் பண்ணாம அப்படியே வீட்டை ரொம்ப பரிசுத்தமா வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டை குறை சொல்லிட்டு இருப்போம் நம்ம. சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, அந்த வீட்டை குறை சொல்லுங்க. பாஸ்டர் நான் 5 மணிக்கு எழுந்து ஜபம் பண்றோம் பாஸ்டர், நான் வந்து குடும்ப ஜபம் பண்றோம் பாஸ்டர், வீட்டில் உட்காந்து ஆளாளுக்கு பைபிள் வாசிக்கிறோம் பாஸ்டர், என் வீட்டில் கர்த்தருடைய பாடல்களை தவிர எந்த சினிமா பாட்டும் ஓடாது பாஸ்டர். சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீடு சரியில்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டை குறை சொல்லாதீங்க. சொல்லுங்க. உன் பாளையத்தில் உன் தேவன் உலாவுகிற. அப்புறம் எங்க பிசாசுக்கு இடம் இருக்கு? சொல்லுங்க. அப்படியே தூங்க முடியல பாஸ்டர், அப்படியே வந்து அமுக்குது பாஸ்டர். சொல்லுங்க. என்ன கூட தான் சில நேரத்தில் வந்து அமுக்கும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, நான் சொல்லுவேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா அமுக்கிட்டு போன்னுவேன். என்னத்துக்கு பயப்படணும்? கிர்ன்னு பார்த்துருக்கீங்களா? சில பேர் வெளியே சொல்றதுக்கு பயமா இருக்குது. ஆமே. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்குள்ள நம்ம வீட்டை ஆண்டவருக்கு உகந்ததா வச்சுக்கணும்.
நீங்க யோபுல 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். சொல்லுங்க ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய கூடாரம் நம்ம வீட எப்படி பார்க்கணும்னா சமாதானம் இருக்கிற வீடா பார்க்கணும். நம்ம வீட்டை யாராவது விசாரிச்சாங்கன்னா ஒரு குறையும் சொல்லக்கூடாது. சத்தமா சில பேர் பாருங்களேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, சுமாரா இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன், ஏதோ. என்னைக்காவது உன் வாயில சூப்பரா இருக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருடைய சொல்லணும், அப்படி சொல்லணும். கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க சாவுதான் பரிசம் வரல, நொந்து பேசுவாங்க உங்க வாழ்க்கையில். அப்படி பேசக்கூடாது. ஆமே. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது சொல்லுங்க, குறைவு இருக்கிறதும் இல்லாததும் உங்க கண்ணில் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற நினைப்புல தான் இருக்குது. சத்தமா சொல்லுங்க. என் மனைவியை நான் குறையோட பார்த்தேன்னா குறையாதான் பார்ப்பேன். ஆனா நான் நிறைவானது வரும்பொழுது குறைகள் எல்லாம் ஆமா, அவ்வளவுதான். பெண்கள்னாலே என்னதான் பைபிள் என்ன சொல்லுது? பலவீனமான பாண்டம் தான். அவங்களோட நீங்க விவேகத்தோடு கூடி நடந்து கூடி வாழுங்கள் தான் போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமா. ஆண்கள்லாம் கொஞ்சம் எப்படிதான் மந்தம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஆமா, ஒரு 10 முறை என்ன பண்ணணும், அவங்கள ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் செய்வாங்க. அதோ செய்யறேன்னு வாங்க, அவ்வளவுதான், அதோட மறந்துடுவாங்க. என்ன பண்றது? கொஞ்சம் பேசுங்கம்மா. ஆமா, நான் எல்லாமே எல்லார்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்குதான் செய்யும். எல்லாமே சொல்லுங்க. ஆமா ஆமா. சிலர் நீங்களாம் சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பீங்க. நாங்க ஒரு டியூப் லைட் மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் எரியும். சொல்லுங்க. அதனால எல்லாமே இருக்கும், குறை இருக்கும், நிறைய இருக்கும். உங்க லெவலுக்கு அவர் ஷார்ப்பாலாம் யோசிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. மரமண்ட எத்தனை முறை சொன்னாலும் நான் எத்தனை முறை தான் சொல்றது? ஆமா, சொல்லிட்டே இருக்கணுமா? என்ன பண்றது? அப்படிதான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவங்கள மண்ணில் தானே உருவாக்குனாரு. சொல்லுங்க. நாங்க மண்ணு தானே. மண்டையில மூளை இருக்கா, மண்ணு இருக்கா, களிமண் இருக்கா? மண்ணு அது இந்த மண்ணு தான்மா, இல்லைன்னு சொல்லலையே, நான் ஒத்துக்கிறேம்மா. சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் பொறுமையா தான் விட்டு பிடிக்கணும் ஆண்களை. சாலை லோயா. சிலர் அது ஒரு ஏதோ ஒன்று அப்படி ஷார்ப்பா இருக்கும். ஆமா, ஷார்ப்பா, அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் ஜாடிக்கு ஏத்த அப்படிதான் படிச்சிருக்க. ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு அப்படி இருக்கும், ஒன்னு அப்படி இருந்தா ஒன்னு இப்படி இருக்கும். ஆனா 2 பேரும் கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. சரி, சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். நம்ம வீடு சமாதானமாய் குறைவில்லாமல் காணப்படணும்னா யாரால எதனால கட்டப்படணும்? நம்பர் 1, 127ஆம் சங்கீதம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. முதல் வசனத்தை வாசிங்களேன். 127ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இன்னொரு மொழியாக்கத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டலைன்னா அதை கட்டுவோரின் உழைப்பு எல்லாம் வீணாகும். புரியுதா? ஆண்டவரே நம்ம வீட்டை கட்டி எழுப்பலன்னா நம்ம என்னதான் கடினமா பிரயாசப்பட்டு உழைச்சாலும் எல்லாமே வேஸ்ட் தான். அல்லேலூயா. நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். உமக்கு வீடு கட்டுவேன் என்று யார் சொன்னது? கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாவீதுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு வீடு கட்டுவேன். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். யாருக்கெல்லாம் ஒரு சொந்தமான வீட்டுல குடியேறணும்ங்கிற அந்த தரிசனம், அந்த விருப்பம், வாஞ்ச இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.
அல்லேலூயா. உண்மையிலேயே உங்களுக்கு கட்டணுமா வேண்டாமா, இல்ல கடைசி வரைக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு அப்படியே போயிடலாமா? சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், சீக்கிரத்துல அவன் தனி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, எலி வலையா இருந்தாலும், ஆமா, எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் பாஸ்டர். இந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இல்லாம இருக்கணும் பாஸ்டர். சில ஆளுகளுக்கு ஹவுஸ் ஓனர்னா அலர்ஜி. சொல்லுங்க. ஏன்னா நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாஸ்டர். ஏங்க, அவன் லட்சத்தை போட்டு வீட்டை கட்டி மெயின்டைன் பண்ணி பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்னதான் வரும்? ஒரு ஆணி அடிச்சா அவன் நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, கவனிக்கிறீங்களா? நமக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பிடிக்கிற வரைக்கும் இருக்கும், பிடிக்கலன்னா அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம வேற வாடகை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்றான், வரி கட்டுறான். இன்னைக்கு போட்டிருக்கிற வரியெல்லாம் பார்த்தா வாடகையே போயிடலாம் போல, சொந்த வீடு வாங்கி விடுறத விட. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் நம்ம இருக்கிறோம், நம்ம வீடு யூஸ் பண்ண வீடு டேமேஜ் ஆகுமா, நல்லா இருக்குமா? டேமேஜ் ஆகதான் செய்யும். அதான் பண்ணணும். ஹவுஸ் ஓனருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அதில் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்று தான். வாங்குறதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லையும் அதில் இதுலேயும் தான் போடும். சரி, கொஞ்சம் லாபம் இருக்கலாம், அவ்வளோதான். அது கூட இல்லைன்னா அப்போ அவனுக்கு அதுக்கு தான் என்னதான் இருக்குது அவனுக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமே. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் லீஸில் இருக்கிறேன், சீக்கிரத்தில் எனக்கு ஒரு சொந்த வீட்டை எனக்கு ஆண்டவர் தாங்க ஆண்டவரே. சத்தமா ஆமே. போனால் பெரிய வீடாக தான் போகலாம். நீங்கள் அது போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மாள் பயங்கர ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. உனக்கு மோதிரம் பிடிக்கணும், உன் விரலுக்கு எவ்வளோ அவ்வளோதான் போட்டுக்கணும். இல்லைன்னா பெருசாக தான் போடணும், நூல் தான் சுற்றணும். சொல்லுங்க. ஆமேன். சுத்தினா கூட பத்தாதே. ஆமேன். அதனால புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு சொன்னார், உனக்கு நான் வீடு கட்டுவேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா. அப்போ கர்த்தர் ஒரு வீட்டை எப்படி கட்டுறாருன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 24 25 வாசிங்களேன். மத்தேயு 24:25. மத்தேயு 7. ஆகையால் நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. கன்மலைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, கர்த்தர் கட்டி எழுப்புகிற வீட்டுக்கும் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கிறது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது விழல. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. சத்தமா ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. வார்த்தைனா என்னது? நீங்க கையில வச்சிருக்கிற வேதாகமம், நீங்க கையில வச்சிருக்கிற வேதாகமத்தில் உள்ள வசனம், வார்த்தை, பிரசங்கம். இந்த வார்த்தைய ஒருத்தன் கேட்கணுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல 3 விதமான வார்த்தை இருக்குது. ஒண்ணு பிசாசுனுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்னாரு, அந்த கனியை சாப்பிடாது. ஆனா பிசாசு என்ன சொன்னா? போன வாரம் சொன்னான். யார் வார்த்தையை அவன் கேட்டிருக்கணும், ஆனா யார் வார்த்தையை கேட்டான்? எப்பவுமே பிசாசு உங்களுக்கு சாதகமா தான் பேசுவான். ஆண்டவர் அப்படி கிடையாது, உள்ளதை தான் பேசுவார். சத்தமா. ஆனா நமக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு அப்படியே சாதகமா, நீ பண்றதுதான் கரெக்ட், நீ பண்றத பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூட உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்றவங்க தான் பிடிக்கும். ஆனா இது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இப்படி செய்யாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றவங்களை முழு பகையா பகைப்போம். இவங்க நம்ம சந்தோஷத்துக்கு நமக்கு என்ன தடையா நிக்கிறாங்க? அம்மா, அவன் தற்காலிக சந்தோஷத்துக்கு வழி சொல்றான், ஆனா நான் உன்னுடைய எதிர்கால சந்தோஷத்துக்கு வழி சொல்றேன். சத்தமா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் ஒத்து, எல்லாத்துக்கும் உங்களுக்கு இப்படி நம்ம பாஷையில சொல்ற ஜால்ரா போடுறவங்களை நம்பாதீங்க. ஆமென். தப்புனா தப்பு, சரினா சரின்னு கரெக்டா உனக்கு சொல்றாங்க பாருங்க, அவங்க உங்க வாழ்க்கையில வச்சுக்குங்க. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. பிசாசுடைய வார்த்தை. 2வது மனுஷிக வார்த்தை. என்ன வார்த்தை?
உங்க உள்ளத்துல இருந்து எழும்பும், உங்க மனசுல இருந்து எழும்பும், உங்க மனசுல இருந்து எழும்பும். உங்க மனுஷிகமா யோசிப்பீங்க, சுயநலமா யோசிப்பீங்க. அல்லேலூயா. இதனால யாருக்கு அழிவு வந்தா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கிறேன்னா அவ்வளவுதான், எனக்கு ஓகே, நான் நல்லா இருக்கிறேன் அவ்வளவுதான். மூணாவது ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தரின் வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க என்னென்ன வார்த்தை? மனுஷங்க வார்த்தை. மூணாவது கர்த்தரின் வார்த்தை. இதுல எதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. நான் என்ன நினைக்கிறேன்றதில்ல, அவர் என்ன நினைக்கிறார். நான் என்ன விரும்புறேன்றதில்ல, அவர் என்ன விரும்புறாரு. நான் அல்ல, கிறிஸ்துவே. சத்தமா சொல்லுங்க, நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே. அதனால ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பைபிளை நேசிக்கணும். சொல்லுங்க, வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். சொல்லுங்க, பைபிளை நேசிக்கணும். முதல்ல நேசிச்சாதான் வாசிக்கவே முடியும். தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு லவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்களை பார்த்து கேட்டா முன்ன அனுபவத்தை தான் கேட்குறேன், சொல்லுங்களேன். அது அப்படியே என்ன பண்ணுவோம்? நம்ம நேசிக்கிற ஒரு நபர் ஒரு லெட்டர் கொடுத்தா அப்படியே ஊரறிய வாசிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அப்படி மடிச்சு 10 மடிப்பா மடிச்சு அப்படி ஒன்று போயிட்டு வச்சுட்டு ஆசையா சொல்லுங்க. ஏன்? நான் நேசிக்கிற ஒரு நபர் எழுதி கொடுத்தது. அப்ப நம்ம ஆண்டவரை வசனத்தை நேசிச்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும். என்னால ஏன் பைபிளை வாசிக்க முடியலன்னா உங்களுக்கு அது மேல நேசம் இல்லைன்னு அர்த்தம். இது களங்கம் இல்லாத ஞானப்பால். அல்லேலூயா. இது களங்கம் இல்லாத. இதை விட்டுட்டு மத்ததெல்லாம் படிக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கை வீணா போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, நேசிக்கணும், வாசிக்கணும், வாசித்ததை கடைபிடிக்கணும். சும்மா வாசிச்சா மட்டும் போதாது, வாசித்ததை செய்யணும். ஏன்னா வாசிக்க வேண்டாம், 32ஆம் சங்கீதம் 8 சொல்லுது, நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னா எதில் காட்டுவாரு? வசனத்தின் மூலமா காட்டுவாரு. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சிலர் பைபிளை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு அடையாளத்துக்காக யூஸ் பண்றாங்க. என்ன அடையாளம்? சொல்லுங்க, ஒரு அடையாளம். நான் கிறிஸ்டியன் பாஸ்டர், சர்ச்சுக்கு போறேன், அதனால கையில் என்ன எடுத்துட்டு வரேன். சிலர் பைபிளை கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க. பைபிளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சர்ச்சுக்கு வரும்போது. நான் சொல்றேன், பெற்றோர்கள் சொல்றேன், உங்க பிள்ளைங்க பைபிளை கூட அவங்க கையில கொடுங்க, அவ கையில கொடுங்க. பைபிளை கூட உன்னால சுமக்க முடியலன்னா என்னத்த நீ வாழ்க்கையை சொல்ல போற? ஸ்கூலுக்கு போகும்போது மூட்டை மாதிரி தூக்கிட்டு போகணுமா இல்லையா? இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. நான் கொஞ்ச நாள் என் பாப்பாவை கஷ்டப்படுறா இல்லையா சொல்லிட்டு ஸ்கூல் விடும் போது அந்த மூட்டையை தூக்கி நான் சுமந்துட்டு வந்தேன். எனக்கு ஒரே ஷோல்டர் பெயின். இப்ப நான் பார்த்தேன், ஏம்மா நீயே சுமந்துக்கம்மா, நம்மளால முடியாதுன்ட்டு. ஆமா, எவ்வளவு வெயிட்டுங்க. ஏமா புக்கை வச்சுட்டு போமா, ஏமா இவ்வளவு தூக்கிட்டு போற? ஆமா, நான் வச்சுட்டு போவேன், அங்க ஒண்ணு கத்தும். உண்மைதான். எதை வைக்கிறது எதை விடுறது தெரியல. 5 புக்கு கூடவே 5 நோட்டு, அப்புறமா எக்ஸ்ட்ரா. இப்ப பசங்க இன்னொன்று லஞ்ச் பேக் தனியா எடுத்துட்டு போக வைக்கப்படுதுங்க, அதையும் சேர்த்து எதுக்குள்ள வச்சதுங்க. ஐயோ அப்பா, எவ்வளவு வெயிட். நான் கேட்கிறேன், ஒரு குறைஞ்சது ஒரு 5 to 6 கிலோ இருக்குமா? அதுக்கு அவ்வளோ வெயிட்ட சுமக்கிற உன் பிள்ளையால எங்க இந்த பைபிள் சொன்னா நீங்க அழுதுருவீங்க. இது ரொம்ப வெயிட்டு. இது வந்து இந்த பைபிள் இது மேல வச்சு படிக்கிறது. ஒரு நீங்க எடுத்துக்க பைபிள் எவ்வளவு இருக்கும்? ஒரு 250 கிராம் இருக்குமா? 1/4 கிலோ, அதான் 250 கிராம். அது சுமக்க முடியாதா? இந்தம்மா நீ வச்சுக்கம்மா, நீ எடுத்துட்டு வந்து சர்ச்சு வாசல்ல கூட நான் என்ன பண்றேன், மேல வந்து நான் வாங்கிக்கிறேன். தபார் சொல்லுங்க, அவ்வளோ மூட்டையா தூக்கின்னு போற. இன்னும் காலேஜ்லாம் சேர்ந்துட்டா இந்த பசங்க இவ்வளோ பெருசு இருக்கும், இப்படி எப்படி வச்சுன்னு போவோம். அது 2 in 1 யூஸ் பண்ணலாம். தலைக்காணிக்கும் யூஸ் பண்ணலாம், படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னா 4 பேர் பார்ப்பாங்களோ, இவ்வளோ பெரிய புக்கு படிக்குது அந்த பொண்ணு, அது சந்தோஷம். இப்படி பிடிச்சுன்னு போவோம் புக்கை, பார்த்துருக்கீங்களா? ஆனா இவ்வளோ பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெக்கப்படும்.
நான் கேட்கிறேன், பைபிளை தூக்குறதுக்கு நீ வெக்கப்பட்டா உன்னை குறிச்சு கர்த்தர் வெக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில வசனம் ரொம்ப முக்கியங்க. கொண்டு போறது, அப்படியே கொண்டு போய் எங்க போறது? செல்ஃப்ல போடுறது. அதோட எப்ப எடுப்பாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எடுத்துடும். நான் கேட்கறேங்க, தினந்தோறும் என் வேதாகத்தை ஒரு முறையாவது என் கை தொடுது பாஸ்டர். நல்லா பாருங்க, நான் சொல்றேன், தினந்தோறும் வேதத்தை என் கை டச் பண்ணுது பாஸ்டர். தொடு. நீ படிக்கிறதுலாம் நான் சொல்லல, அட்லீஸ்ட் தொடவாது. நான் தொடரேன் பாஸ்டர்ன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. ஏன் அப்படி அரைகுறையா தூக்குறீங்க? சொல்லுங்க, கைகளை போடுங்க. நான் வாரம் முழுவதும் ஒரு நாளாவது என் போனை நான் தொடவே மாட்டேன் பாஸ்டர். என் போனை நான் தொடவே மாட்டேன் பாஸ்டர், கை தூக்குங்க. ஒரு நாள் என் போனை நான் தொட மாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள். சொல்லுங்க. போன் வந்தா கூட தொட மாட்டீங்களா விஜயாஸ்டா? போன் வந்தா கூட வா பா. பிரைஸ் காட், அல்லேலூயா. யோசிங்க, தூங்கி எழுந்த உடனே நம்ம கை என்னத்தம்மா தேடுது? போனை தான் தேடு. போன்ல என்ன வரும்? போன்ல என்ன வரும்? பிரைம் மினிஸ்டர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, சிஎம் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. எவனோ இத்து போனவன் அனுப்புற மெசேஜுக்கு யானை அலைஞ்சிக்கிட்டு அந்த போனை தொட்டு அப்படியே பாக்குறியே. உனக்காக ஒரு வார்த்தையை ஆண்டு அனுப்பி வச்சிருக்கிறாரு, அதை பார்க்கணுன்ற எண்ணம் ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? சொல்லுங்க, எப்படி உன் வாழ்க்கை செழிக்கும்? சொல்லுங்க. அது சிலர்லாம் வைக்கிறான் பாரு ஸ்டேட்டஸ், எனக்கு அவனை அந்த நேரம் பார்த்தோன்னா எனக்கு அப்படிதான் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஐயா, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ்ல நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும். 4 பேர் இப்ப நான் வைக்கிறேன், காலையில எழுப்பி வைக்கிறேன், வச்ச கேட்குறாங்க, வரலன்னா கேட்குறாங்க, ஏன் பாஸ்டர்? ஒரு தம்பி கேட்குறான், நம்ம சர்ச்சு இல்லை, 3 நாள் ஆச்சு பாஸ்டர், ஏன் வசனம் போடல? என் போனு கடைசி நேரத்தில் ஐசக்கு டூருக்கு போனான், ஸ்கூல்ல கொடுத்து விட்டேன். என் போனை கொடுத்து விட்டேன். அப்ப என் சிம்மை தூக்கி பாஸ்டர் செல்ல போட்டேன். நிம்மதியா இருந்த 3 நாள். உண்மையை சொல்றேன், 3 நாள் நிம்மதியா இருந்தேன் நான். நமக்கு ஒரு 1 hour நம்ம போன் கையில இல்லைன்னா நமக்கு பிடிக்குது பாருங்க ஒரு பைத்தியம். சொல்லுங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் தொடருமே பிரதர், நிமிஷம் தொட்டு பார்க்கறமே பிரதர். ஏன் பிரதர் அந்த அந்த வாஞ்சை ஏன் இந்த வேதத்து மேல உங்களுக்கு எனக்கு வர மாட்டேங்குது? சொல்லுங்க பிரதர். சொல்றாங்க இன்னைக்கு மொபைல்ன்றது 6வது வரலாம். ஆக்சுவலி சொல்ல போனா கல்லூரிக்கு போகும்போது தான் மொபைலே வாங்கணும். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களே மொபைல் வாங்கி கையில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் கண்ணாடி தான் போடுறாங்க. நிறைய பிள்ளைங்க கண்ணாடி. காரணம் என்ன? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க. தினமும் என் போனு மட்டும் நான் தொடரேன்னா, அது இதை தொடலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னா, அந்த பைத்தியம் என் வேதத்தை தொடலைன்னா எனக்கு பிடிக்கணும் பிரதர். ஐயோ, இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கலையே, இன்னைக்கு ஒரு அதிகாரம் நான் வாசிக்கலையே. அந்த அதுதான் சொல்லுவேன் நான். நீதிமொழிகள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 31 அதிகாரம் இருக்கும், 31 நாள். ஒவ்வொரு நாளுக்கு நீங்க 25ஆம் தேதியா ஒரு 25 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க நீதிமொழிகள்ல. இதன் மூலம் என் கூட பேசுங்க ஆண்டவரை. நான் எப்படி வாசிப்பேன்னா 25 நீதிமொழிகள் 25 வாசிப்பேன், சங்கீதத்துல 25 வாசிப்பேன், சங்கீதத்துல அப்படியே 125 வாசிப்பேன். எனக்குதான் உங்களுக்கு அப்படி வாசிக்கணும். இன்னொன்னு ரேண்டமா வாசிக்கணும். ரேண்டமானா ரெகுலரா வாசிக்கணும். ஆதியாகமம் தொடங்கி சொல்லுங்க வெளிப்படுத்துற விசேஷம் ஒரு வரிசையா வாசிக்கிட்டு வரணும். வேதத்தை வாசிங்க பிரதர். சொல்லுங்க ஆமென். போன் இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியாது, ஆனா வேதம் இல்லாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சரி, அப்ப நம்பர் 1, உங்க வீட்டை எதனால கட்டி எழுப்பணும்? யாரால கட்டி எழுப்பணும்? கர்த்தரால், கர்த்தரின் வார்த்தையால் கட்டணும். எழுதிக்குங்க. உங்க வீட்டை எப்படி கட்டணும்? கர்த்தரால், கர்த்தருடைய வார்த்தையால கட்டணும்.
கர்த்தர் எப்படிதான் நம்ம வீட்டை கட்டுறாருன்னா அவருடைய வார்த்தையினாலே கட்டுகிறார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. இதுக்கப்புறமாவது டெய்லியும் சாஷா எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர்னா, இன்னைக்கு மொபைல்ல ஆடியோ பைபிள் வந்துருச்சு. என்ன பைபிள்? ஆடியோ, காதுல கேட்கிற மாதிரி வந்துருச்சு. அழகா போட்டு கேட்கலாங்க. எனக்கு படிக்க தெரியாது, நீங்க சொல்லவே முடியாது, கேட்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருவொற்றியூர்ல ஏகமா சர்ச் இருக்கு. அந்த அம்மாவுக்கு படிக்கவே தெரியாது, எழுதவும் தெரியாது, ஆனா வசனத்தை அப்படி சொல்லுவாங்க. சொல்லுங்க, அப்படி வசனத்தை சொல்லுவாங்க. சும்மா எனக்கு படிக்க தெரியாதுன்றது வேற விஷயம், ஆனா எனக்கு வசனம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்குறீங்களே, எவ்வளவு வார்த்தையை சொல்றேன்ல, இன்னைக்கு ஆடியோ பைபிள் வந்துருச்சுல, போட்டு கேளுங்க, எப்படிங்க வசனம் தெரியாம போயிடும். அல்லேலூயா. சரி, அப்ப நம்பர் 1, கர்த்தரால், கர்த்தருடைய வார்த்தையால் கட்டப்படணும். 2வது வாசிங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் என்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். எவன் எனக்கு ஞானமே இல்ல, எனக்கு அறிவே இல்ல, எதுவுமே என்னால ஒழுங்கா செய்ய முடியலன்னு எவன் நினைக்கிறானோ அவன் எங்க வரணும்? இவ்விடத்தில் வரக்கடவன். முதல் வசனம் சொல்லுகிறது, ஞானம் தன் வீட்டை, சொல்லுங்க, தன் வீட்டை கட்டி. ஞானம், விஸ்டம். ஞானம் யாருடையதுன்னு சொன்னா கர்த்தருடையது. அதே 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3ஆம் வசனம், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அல்லேலூயா. வீட்டை எதுல கட்டப்படும்? ஞானத்தினால் கட்டப்படும். அதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அதை விட்டுறாதப்பா, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. நீ என்னத்தான் உலகத்துல சம்பாதிச்சாலும், சதமா சொல்லுங்க, ஆமென், நீ என்னத்தான் சம்பாதிச்சாலும் புத்திய, காக்கா கதை தெரியுமா? சின்ன வயசுல படிச்ச காக்கா கதை. ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருந்தான். அப்போ ஒரு காக்கா அந்த வழியா வந்து என்ன பண்ணிச்சான், ஒரு வடைய தூக்கின்னு போயிடுச்சான். போய் மரத்துல உட்காந்துச்சான். இந்த ஆயா பாக்குறாங்களா, அது கொடுக்கவே இல்லை. உடனே அந்த பக்கம் என்ன வந்துச்சு, என்ன கவனிங்க, ஒரு எவ்வளவு முக்கியமான கதை சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. ஒரு நரி வந்துச்சான். நரி என்ன சொல்லிச்சான், காக்கா காக்கா நீ ரொம்ப, காக்கா என்னைக்கு அழகா இருந்துருக்குது, புத்தி வேணா இதுக்கு, யாராவது நம்மளை பார்த்தா நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னா, அடே ஐயோ இதுக்குதான் ஏங்குறேன். அது என்ன ஒரு கேமரால எடுத்தா ஒரு மாதிரி இருக்கிறவங்க கூட அப்படி பயங்கரமா தெரிவாங்களாமே, என்னப்பா? ஆமா, நம்ம பசங்க அதை தெரியாம, அல்லேலூயா, அப்படி பார்த்தோன்னே அப்படியே சாதாரண ஆள் கூட தக 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 தகன்னு தெரியுவாங்க அதுல. அல்லேலூயா. அது சொல்லிச்சான், காக்கா காக்கா நல்ல கருப்பாகிற என்னையே, கருப்பா இருக்க தப்பு கிடையாதுங்க, நான் கருப்பா இருந்தாலும், ஆமா அவனு கருப்பா சொல்லிட்டாரு பாஸ்டர், கருப்புலாம் அதுவும் கர்த்தருடைய ஒரு கலர் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க பாருங்களேன், ஒரு சின்ன புள்ளினா கூட என்ன பண்றோம் சொல்லுங்க, ரொம்ப மெயின்டைன். நீங்க நினைக்கிறீங்களா வெள்ளையா இருக்கிறவங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க அப்படி கிடையாது, எத்தனை புள்ளி இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்க, ஆமென். அதனால இப்ப வெள்ளையா இருக்கிறவங்களாம் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? சிலர் நினைக்கிறாங்க கருப்பா, ஐயோ நான் கருப்பா பிறந்துட்டேனே, நீ வெள்ளையா மட்டும் பிறந்திருந்தனா அதுக்குதான் கர்த்தர்
ஆட்டுக்கு அளந்து வச்சிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு அழகு. சத்தமா சொல்லுங்க. சரி போகட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். காக்கா கதையை விட்டுற கூடாது. காக்கா காக்கா நீ எப்படி இருக்கிற அப்பவே தெரியணும். அதுக்கு இவன் நம்மள ஏமாத்துறான். நமக்கு அப்படி இல்லை. அக்கா நீங்க ரொம்ப நல்லவங்கக்கான்னா போதும். அப்பா என் வீட்டுக்காரர் கூட அப்படி சொல்ல. நம்ம ஆளுங்களுக்கு யாராவது ஒருத்தர் நம்மள அப்படியே புகழ்ந்துட்டா போதும். இந்த புகழ்ச்சி என்பது ஒரு போதை மாதிரி. அது புகழ்ச்சி என்பது நீங்க ரொம்ப நல்லவர் சொல்லிட்டா போதும். நம்மளால என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் தூக்கி. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், என்ன நல்லவர் சொல்லிட்டான். நீங்க தாராள பிரபுவமாச்சு அப்படின்னா போதும். இந்தடா எல்லாத்தையும் எடுத்துட்டு போடா. சத்தமா அல்லேலூயா. புகழ்ச்சியில விழுந்துடாதீங்க. அல்லேலூயா. சொன்ன உடனே சரி நல்லா அழகா இருக்கிற, நீ அழகா நீ பாக்குறதுக்கே அழகா இருக்கிறிய, நீ பாடணும் உன் குரல், இது ரெண்டாவது பொய். அப்பவாவது என்ன பண்ணிருக்கணும் சொல்லு. முதல் சொன்னதே பொய், இப்ப ரெண்டாவது சொல்றான் நீ பாடினா அவ்வளோ அழகா இருக்கும்னா. காக்கா பாடி கேட்டிருக்கீங்களா? கரகர குரல்ல அப்படின்னும். அது என்னடா இது நம்ம பாட்டை யாருமே ரசிக்கல, இது ரசிக்குதேன்னு சொன்ன உடனே சரி விட பாடுறேன் பாருன்னா. என்ன பாட்டு வேணும்? நீ என்ன பாட்டு பாடினாலும் அழகுதான். நீயே அழகு, உன் பேச்சு அழகு. என்ன பாஸ்டர் சொல்லுங்க. நீ பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன டயலாக் பாஸ்டர் இதெல்லாம். சரி ஓகே, கர்த்தர் நல்லவர். நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. சொன்ன உடனே இது அப்படியே என்ன பண்ணுச்சு, அப்படியே பாட ஆரம்பிச்சுதான். என்னாச்சு? வடை போச்சு. சரியா? தூக்கிட்டு ஓடியே போச்சு. இப்ப எல்லாம் 10 நிமிஷமா பாடின இது கண்ணை மூடி கண்ணை வர மூடி பாடுதா. லூயா. பார்த்தா நரியும் காணும், வடையும் காணும். இது ஞானம் இல்லாத காக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த கதை தான் இப்படி மாத்தி எழுதுனாங்க. ஒரு ஆயா வடை சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நேரம் அங்க வந்துடுறேன். ஒரு காக்கா வந்துச்சு, ஒரு நரி வந்துச்சான். காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற. டேய் நீ பேசுனது என் அம்மா கிட்ட, இப்ப நான் உன் புள்ள, நீ தெரியாம பேசிட்டு இருக்கிற. இப்ப நான் அழகா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்க. நான் அழகா இருந்தா உனக்கு என்னடா ஆருந்து கேட்டுச்சான். இல்ல நீ பாடினா இன்னும் அழகா இருக்கும். அவ்வளவுதானே, வெயிட் பண்ணு. வடைய கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிச்சான் பாருங்க. இப்ப என்னாச்சு? உன் பாட்டை யாரு கேப்பா, ஆய மூடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அததான் பெரியவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யாருக்கு சொல்றாங்க? வருங்கால பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. ஆனா பிள்ளைங்க நீங்களாம் ஜாலியா இருப்பீங்க, நாங்க ஜாலியா இருந்தோம்னு யார் சொன்னது? எங்களுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு அன்னைக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு பட்டு சொல்றோம். என்னது கேட்க மாட்ற? சரி பரவாயில்ல, நீ பட்டு தான் புரியணும்னா நாங்க என்ன பண்றது? அது உன்னுடைய அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே நம்ம பேசதாம முடியும். யாரையும் கையை பிடிச்சி இழுத்து செய்யாத. ஏசப்பா கூட, ஆண்டவர் கூட நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு, சொல்றாரு. என்னைக்காவது கையை பிடிச்சி நம்ம செய்யற தப்ப தடுத்து நிறுத்துறாரா? சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் கையில பழத்தை எடுக்கும் போது அதை பிடுங்கி போடுறதுக்கு கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? பேசுங்க. ஆனா செஞ்சாரா? ஏன்னா சரி படட்டும், அவ்வளவுதான். பிள்ளைங்களுக்கு சில விஷயத்த சொல்லி சொல்லி பார்க்கணும். கேட்கலையா? நெருப்பு சுடுண்டான்னா அவ்வளவுதான். இல்ல சுட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். சில விஷயங்களை விட்டுதான் நம்ம பிடிக்கணும். எல்லாத்தையும் நம்ம நிறுத்திக்கிட்டே, ஏன்னா என்னவோ அவனுடைய நன்மை, அவன் ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை நமக்கு எடுக்கிற மாதிரியும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. இவங்க இப்படிதான் தடுத்து நிறுத்திடுவாங்க. சிலருக்குலாம் ஒரு நான் உங்களை சொல்லலை, நான் அந்த பக்கம் சொல்றேன். ஊழியக்காரங்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுருவாங்க, ஸ்டாப் பண்றோம். அதனாலதான் தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து சொல்றது. நான் நினைச்சுப்பேன், சரி ஓகே பரவாயில்ல விடு போ, பரவாயில்ல அவ்வளவுதான். எதுக்குங்க? நீங்க நல்லா இருக்கணும் தாங்க நாங்க இருக்கிறோம்.
நீங்க எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்க. நாங்க என் குடும்பத்தை மாத்திரம் இல்லை, எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம், எத்தனையோ இந்த ஊழியத்தின் பாதையில கடந்து வந்த பாதையில பார்க்கிறோங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தானே. அல்லேலூயா. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எது சொன்னாலும் செய் செய்ய செய்யன்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பார்த்து செய்ய, நிதானமா செய்ய, அவசரப்படாதுன்னு சொன்னா என்ன நினைச்சிருவோம், இவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போதும், சரி, இங்க வந்துடுறேன். ஞானம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அதே நீதிமொழிகள் 1 அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தையும் 9ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்துடைய, ஆனா முட்டாள்கள் அந்த ஞானத்தையும் இந்த போதனை என்ன பண்றாங்க, அசட்ட. அவர் அப்படிதான் பேசுவார், பேசணும்ப்பா நமக்கு என்ன வந்துச்சு அப்படி அதை அசட்ட பண்ணுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கவனிங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்பட பயப்பட ஞானம் உங்களுக்குள்ள தானாய் வர ஆரம்பிச்சிடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு பயப்பட பயப்பட தந்திரம் தான் வர ஆரம்பிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னிய வரைக்கும் வருவிக்கும். நீங்க தந்திரமா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை எப்படி மறைக்கலாம், இதை எப்படி மறைக்கலாம், இது எப்படி செய்யலாம், அதை தூக்கி இதுல போடலாம், இதை தூக்கி, அப்படி தந்திரம் வர ஆரம்பிச்சிரும். ஆனா நீங்க கர்த்தருக்கு பயப்பட பயப்பட தந்திரம் வெளிப்படாது, ஞானம் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானத்துக்கும் தந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானம் கர்த்தருடையது, தந்திரம் பிசாசுடையது. எவ்வளவு தந்திரமா சொல்லும், ஞானமா தப்பிச்ச பத்தியா, எவ்வளவு ஞானமா எஸ்கேப் ஆன பத்தியா. இது ஞானம் அல்ல. சொல்லுங்க. ஆமா, ஞானத்துல யாருக்குமே தீங்கு இருக்காது, புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ 2வது சொல்றேன், நம்முடைய வீடு எப்படி கட்டப்படணும்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் தருகிற ஞானத்தினால் கட்டப்படணும். எழுதிக்கங்க, கர்த்தருக்கு பயந்து அதன் மூலம் வருகிற ஞானத்தினால் கட்டப்படணும். முதல்ல வீடு எப்படி கட்டணும், கர்த்தரின் சொல்லுங்க, கர்த்தரின் வார்த்தையால். 2வது கர்த்தருக்கு பயந்து அதன் மூலம் வருகிற ஞானத்தினால். 3வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, 3வது முக்கியம். அப்ப ஏதோ இதுல வச்சிருக்கிறார் பாஸ்டர், அது என்ன பாம் தெரியல. அல்லேலூயா. அசிலமா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் 1. நீதிமொழிகள் 14 வசனம் 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால். நான் தான் சொல்றேன், நீங்க பில்டராகவும் இருக்கலாம், புல்டோசராகவும் இருக்கலாம். சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ பில்டரா இருக்கிறா, வீட்டை கட்டுறா, வீட்டை சரி பண்றா, ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீயோ என்னவா மாறுறா, எல்லாத்தையும் இடிச்சு போடுறது, எல்லாத்தையும் உடைச்சு போடுறது. எது சொன்னாலும் அதுல ஒரு இதுவே இருக்காது. அல்லேலூயா. இப்ப என்ன கவனிக்கிறீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்குள்ள வித்தியாசத்தை சொல்றோம் பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ யார்? முதல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா. யாரா இருப்பா? சொல்லுங்க. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ ஒரு நல்ல புத்தியுள்ள ஸ்திரீ யாருன்னா, தன் கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியா இருப்பாள். 2வது நல்ல பக்தி உள்ளவளா இருப்பான். ஆமே, வேணா எழுதிக்கங்க லேடிஸ், பக்தி உள்ளவளா இருப்பா. புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பா? சொல்லுங்க. புத்தி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? பக்தி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல நல்ல பக்தி உள்ளவர்களா இருப்பாங்க அவங்க. 3வது பாத்தீங்கன்னா
கடினமாக சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். எப்படி எப்படி கடினமா வேலையை கூட சுறுசுறுப்பா அவங்க ஆக்டிவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலையை, அது ஒரு வேலை, நீங்க ஒரு காஃபின்னு சொன்னா போதும், எவ்வளவு நேரத்துல வரும் சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. நான் சில வீடு விசிட்டிங் போவேன். பாஸ்டர் நீ என்ன குடிக்கிறீங்க பாஸ்டர்? டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, ஆர்லிஸ் குடிக்கிறீங்களா, பூஸ்ட் குடிக்கிறீங்களா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு எது ஈஸியாக அதை போட்டு கொடுங்கன்னுவேன். உங்களுக்கு எது? அப்போ நான் பாலே கொடுத்துட்றேன் பாஸ்டர், அதான் ரொம்ப ஈஸி, எதையும் போட தேவையில்ல பாஸ்டர், காய்ச்சி என்ன பண்ணலாம், சர்க்கரை போட்டு கொடுத்துடலாம் பாஸ்டர். இது யாரு? அவங்களுக்கு வந்து புத்தி உள்ள ஸ்திரீ. அவங்க நினச்சிப்பாங்க, நான் மனசில் நினச்சிப்பேன் ஒன்னா நம்பரு. அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பாஸ்டர். சொல்லுங்க, எனக்கு எல்லாமே ஈஸி தான் பாஸ்டர், அப்படி சொல்லணும். அப்படி சொல்ல, இவர் எப்படா இந்த ஆப்ஷனை நம்ம கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க கூடாது. ஹலோ சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, சுறுசுறுப்பா வேலை செய்வா. அடுத்து பாத்தீங்கன்னா, குடும்ப காரியங்களை பொறுப்பாய் விசாரித்து நேர்த்தியானதை செய்து முடிப்பாள். குடும்ப காரியங்களை பொறுப்பு. ஒரு குடும்பத்துல மனைவியுடைய பொறுப்பு என்பது ரொம்ப அதிகங்க, ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். கணவனே தப்பு பண்ணிட்டா கூட அதை சரி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க. ஒரு ஏதோ கணவர் பண்ணிட்டாருங்க, ஏதோ தப்பு செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா உடனே அதையே குத்தி 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 அவரே ஏற்கனவே குத்திட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டேன், உன்னாலதையா 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 சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை சரிப்படுத்த பார்க்கணும். சொல்லுங்க ஆமே. சரிப்படுத்தணும். சும்மா ஒருத்தர் மாத்தி 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 குறை சொல்றதுனால பிரச்சனை மாறுமா? மாறாது. அப்ப என்ன செய்யணும்? சரி ஓகேவா, தப்பு பண்ணிட்டோம் ஆமே, ரெண்டு பேரும் சேர்ந்து அதை என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான். அடுத்து, தன் நிர்வாக திறமையினால குடும்பத்தை செழிக்க செய்வாள். தன்னுடைய நிர்வாக திறமையினால குடும்பத்தை செழிக்க செய்வாள். என்ன நிர்வாக திறமை? கணவர் சம்பாதிச்சுட்டு வந்த 500 ரூபா கொடுத்தா சொல்லுங்க 600 ரூபா செலவு பண்றது. காலையில 500 ரூபா கொடுத்து மதியம் எவ்வளவுமா இருக்குன்னு கேட்டா என்னது எவ்வளவு இருக்கு, அவ்வளவுதான். சொல்லுங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. 500 ரூபா கொடுத்தாலும் அதுல கரெக்டா செலவு பண்ணி அதை மிச்சம் பிடிச்சு வச்சு என்ன பண்ணுவா, குடும்பத்துக்கு தேவையானதை வாங்குவா. நான் எப்பவுமே சொல்றேன், நான் பீஸ் பண்றதுக்காக சொல்லலை. இப்ப நான் ஒரு வாழைப்பழ கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கினேன்னா எனக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குறது பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். எப்படி எப்படி அவர் கேட்பாரு, சார் இந்த சார்னு வர சொல்லிட்டு வரா, நம்ம டீசெண்டா இருக்கிறத பார்த்த உடனே என்ன சார் வேணும்? வாழைப்பழம் வேணும். எவ்வளவு சார் வேணும்? பர்ஸை எடுப்பேன். கரெக்டா சொன்னீங்க, 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பேன். எவனாவது 50 ரூபாய்க்கு வாங்குவான் நான் பழத்தை, நான் வாங்குவேன். சரியா? ஆனா அவங்க போனாங்கன்னா சொல்லுங்க, நமக்கு என்ன தேவையோ ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி, சொல்லுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபாய்க்கு அது வாங்கி மீதி 20 ரூபா கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. அது அப்படி இருக்கணுங்க. அது வரவு 8னா செலவு 10னான்னு பண்ணக்கூடாது, அது பத்தாது. உன் செலவு எவ்வளவோ வரவு எவ்வளவோ அதுல செலவு பண்ணி மீதம் எடுத்து குடும்பத்தை செழிக்க பண்ணுவாள். அல்லேலூயா. அவள் அடுத்து சொல்ற, பட்ட கடனை எல்லாம் திருப்பி செலுத்துவாள். விளங்குதா உங்களுக்கு? கடன் வாங்கிட்டோம், கடன் இருக்குது வீட்டுல, நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை அடைக்கணும்? என் கணவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி முதல்ல இருக்கிறதெல்லாம் அடைக்கிறதுக்கு பிரயாசப்படுவா. கடைசியா சொல்றேன், பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்துவாள். சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனை விட தாய்க்கு தான் பிள்ளைகளுடைய படிப்பின் மீது ரொம்ப அக்கறையா இருக்கணும். அல்லேலூயா.
சொல்லுங்க. நல்ல மனைவியா இருப்பாள், பக்தி உள்ளவளா இருப்பா, கடினமாக சுறுசுறுப்பா வேலை செய்வா, குடும்ப காரியங்களை பொறுப்பாய் விசாரித்து நேர்த்தியானதை செய்து முடிப்பாள், தன்னுடைய நிர்வாக திறமையினால குடும்பத்தை சிக்கனமா நடத்தி செழிக்க செய்வாள். அவள் பட்ட கடனை எல்லாம் என்ன பண்ணுவா? திருப்பி செலுத்தப்படும். பிள்ளைகளுடைய படிப்புல சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. பிள்ளைங்க சொல்ல ஒரு பொருளை வாங்கணும்னா நீ என்னையாவது எதையாவது போட்டு எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்க கூடாது. என்ன கேட்கணும் தெரியுமா? வாங்கி கொடுங்க, ஆனா கடன் இல்லாம எனக்கு வாங்கி கொடுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்படி கேட்கணும். அவரே கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தடுக்கணும். பரவாயில்லப்பா, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம், ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணும். 10 வருஷம் இல்ல, 10 மாசம் வெயிட் பண்ணுவோம். நீங்க கொடுக்குங்க, நீங்க சம்பாதிக்கிறத கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம மொத்தமா வாங்கிடலாம்பா, வேணாப்பா. அப்படி என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும் கணவருக்கு. ஆமே, ஆமா, சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது பிரதர், செங்கல், கல்லு, மணல் வச்சு கட்டடத்தை கட்டலாம், ஆனா குடும்பத்தை புத்தியினால மட்டும்தான் கட்ட முடியும். சத்தமா அல்லேலூயா. அதுல உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனா தான் பைபிள் போட்டிருக்கு, புத்தியுள்ள புருஷன் போடல, ஸ்திரீ. வீட்டை நீங்க வீட்டை கட்டுறீங்களா இல்ல இருக்கிற வீட்டை இடிக்கிறீங்களா? சொல்லுங்க. கட்டணும். அவர் உங்க மேல பிரியத்துல நான் அதை வாங்கி தரமா, இதை வாங்கி தரமா, அதை பண்றோமா, இதை பண்றோமான்னு வர, நீங்க தான் என்ன செய்யணும்? பரவாயில்ல பரவாயில்ல வாங்கி கூடாது, வேணாம் வேணான்னு சொல்லணும். இப்ப வேணாங்க வேணாங்க, நீங்க வேணாம் வேணான்னு சொல்லி அவர் வேணும் வேணும்னு வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன், அவங்கள வச்சுக்கிட்டு சொல்லி தரேன், அதான் கஷ்டம். எது சொன்னாலும் முதல்ல வேணான்னு சொல்லுங்க. இப்ப வேணாங்க, அப்ப வேணாங்க. உடனே அவர் என்ன பண்ண, வேணாவா, சரி பரவாயில்ல விடு, அப்படி சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க. நல்ல என்னன்னாலும் அப்படி நச்சரிக்க கூடாது. நச்சரி, நீ வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், நீ வாங்கி கொடுத்தாதான் உன் கூட வண்டியில ஏறுவேன், அல்லேலூயா. இந்த மாதிரி நச்சரிக்க கூடாது கணவரை. உங்களுக்கு எப்போ வாங்கி கொடுக்க முடியுமோ அவங்க தான் சொல்றாங்க, நீங்க எங்கேயும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறேன், உனக்கு மட்டும் எல்லாம் வாங்கிக்கிறேன், நீ மட்டும் நீட்டா போட்டுக்கிறேல, நீ மட்டும் நல்லா இருக்க. உன் கணவர் நல்லா இருந்தா உனக்கு தானே என் மரியாதை. இந்த ரெண்டு இங்க ஒரு ஆமேன்னு அங்க ஒரு ஆமேன்னு. நான் சில பொருள் வாங்க போவோம், நல்ல பொருள் பசங்களுக்கு சம்டைம் ட்ரெஸ் எடுக்க போவோம். அப்படியே எடுக்கும்போது நம்ம சும்மா தானே இருப்போம், சும்மா அந்த சட்டையை பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே சொல்றாங்க, பசங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போவோம், ஆனால் வரும்போது எனக்கு 2 சட்டையாவது வாங்கிட்டு வந்துடுவேன். அது காரணம் நான் இல்லை. ஆமே, இது வாங்கிக்கோங்கப்பா, வேணாப்பா, நம்ம அப்படிதான் சொல்லுவோம், வேணாம் இப்போ என்னத்துக்குப்பா. அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல வாங்கிக்கோங்க, பரவாயில்ல வாங்கி, என்கிட்ட காசு இல்லைப்பா, அதுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்பா. சொல்லுங்க. சிலர் எடுத்துட்டு வந்து அப்படியே வெளியே காட்ட மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, இது நான் வாங்கி தரேன்பா உனக்கு, நீ போட்டுக்கப்பா. ஏப்பா பசங்களை தானே ட்ரெஸ் எடுக்க வந்தோம், பரவாயில்ல பசங்க தான் நம்ம 2 பேர் சேர்த்து எடுத்துட்டோம், உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், போட்டுங்க. அதாங்க நல்ல மனைவி. சொல்லுங்க. ஆனா என்னைக்காவது இந்த கணவர் நீ ஒரு புடவை எடுத்துக்கமான்னு சொல்லவே மாட்டார். நல்லங்கதா உங்களுக்கு? எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கும், எனக்கு எடுக்க தெரியாது, யாரை கூட்டு போய் எடுக்கிறது நான்? சொல்லுங்க. அது வேற பிரச்சனை ஆகும், உங்களுக்கு புடவே எடுக்க தெரியாத, இது யாரு எடுத்து கொடுத்தது? அல்லேலூயா. எதுக்கு இந்த வம்பு? இந்தம்மா காசை கொடுத்துட்றேன், நீ போய் இதுல வேற எடுத்துட்டு வந்தா என்ன, இது ஒரு இதே கலர் என்கிட்ட 10 புடவை இருக்குது, நமக்கு கலரும் தெரியாது டிசைனும் தெரியாது. அவங்க அப்படி கிடையாது. அப்படியே நான் சொல்றேன், மைண்ட்ல போயிட்டே இருப்பேன், இந்த பக்கம் புடவை கடையில் புடவை தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த புடவை நல்லா இருக்குங்கன்னு வாங்க. நான் சொல்லுவேன், இவ்வளோ தூரத்துல இருந்து உன்னால எப்படி சொல்ல முடியுதா? அந்த கலரு, அந்த டிசைனு. அல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு புத்தி உள்ளவங்கிறத புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப புத்தி இல்லாத ஸ்திரியை பத்தி சொல்றோம் பாருங்க. புத்தி இல்லாத ஸ்திரீயோ யார் தெரியுமா? அவங்க நம்பர் 1. இப்ப நல்லதான் பாரு, ஊதாரியா இருப்பா. ஊதாரின்னா என்னது?
ஊதாரியா செலவு செலவு அதிகமா ரொம்ப செலவு இழுத்து இழுத்து வைக்கிறது. அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு புடவை எடுக்க கூட்டு போனா எவ்வளவுக்கு எடுப்பாங்க? வீட்டுக்கார்ட்ட இருக்குதா இல்லையா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா ஜிபே இருக்க பாஸ்டர், என்னை பொறுத்த வரைக்கும் பே, அதுக்கு பேரு ஜிபேல ஜிபே. பணத்தை எடுத்துட்டு போனா கூட என்ன பண்ணுவோம்? நான் இதுக்காகவே வீட்டில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு தேவையானது மட்டும்தான் பர்ஸ்ல வைப்பேன். உண்மை. மற்றதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஏன்னா அது வீட்டில் இருந்தால் தான் அது மிச்சம். என் பர்ஸுக்கு வந்துருச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, நீங்கள் ஒரு முடிவு பண்ணுவீங்க, நீங்கள் 2000 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், 5000 ரூபாய்க்கு. என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கலாம், வராமல் கூட. ஆனால் மேக்சிமம் சொல்லுங்க, ஃபோன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறது பத்தலை, டே துணி எடுக்க வந்தேன்டா, சரி என்ன இருக்கு, இல்லை ஒரு 2000 ரூபா குறையுது, கொஞ்சம் ஜிபேல அனுப்பி விட்டேன்னா நான் வந்து கொடுத்துட்றேன்டா. சொல்லுங்க, நம்ம பண்றோம், அதாங்க பண்றோம். அது அது தெரியாதுங்க, அனுப்பும் போது தெரியாதுங்க. ஸ்கேன் பண்ணி அது அனுப்பும் போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் தெரியுமா? ஸ்கேன் பண்ணி அவன் கடைக்காரன் பார்ப்பான், சார் ஜிபே சார், ஆமாம் சார், இவர் 2 லட்சம் போட்டு வச்சிருக்கிற மாதிரியும் அதில் அப்படி அனுப்பி விடுவார் பாருங்க. நம்ம மினிமம் பேலன்ஸும் சேர்த்து தான் அனுப்புறோம்னு அவனுக்கு தெரியாது. இல்லையா? சரி, 2வது சோம்பல் தனம் உள்ளவளா இருப்பா. சோம்பல் டீசெண்டா சொன்னா சோம்பேறியா இருப்பா. இது டீசெண்டா பாஸ்டர்னு கேட்காதீங்க. சொல்லுங்க, மா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ கொடுக்குறியாமா? வரும் பாருங்க டீ, நம்ம தலைவலியே நல்லா ஆயிட்டு இருக்கும். நான் டீ கேட்டேன், கேட்டீங்கல்ல, சாரி சாரி சாரிங்க மறந்துட்டேங்க, இப்ப சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இப்ப டீ வேணுமா? அல்லேலூயா. நம்மள மாதிரி ஆள்ல நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நான் கேட்ட டீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன். சொல்லுங்க ஆமென். இருக்கக்கூடாதுங்க. நான் சம்டைம்ல எனக்கு என்ன மனசு ஆசையா இருக்கும், ஆனா டீ வந்துடும். எப்படி எப்படி ஒரு மனைவி தன் கணவனுடைய காரியங்களை அறியணும், ஒரு அசைவிலையும் புரிஞ்சுக்கணுங்க. சொல்லுங்க, நிர்வாக திறமை இருக்காது. என்ன திறமை இருக்காது? சிலர்லாம் ஏன் சொல்லுங்க, கணவர்மார்கள் நம்பி மனைவி கிட்ட காசே கொடுக்கறது இல்லை, ஏன் சொல்லுங்க? திறமை கிடையாது, திறமை கிடையாது. இருக்கிறதையும் செலவு பண்ணி பக்கத்து வீட்லயும் காசை வாங்கி எல்லாத்தையும் அழிச்சிடுறது. கடைசியில சம்பளம் வாங்கும் போது, நான் அந்த அக்கா கிட்ட 3000 ரூபா வாங்கினேங்க, இப்ப சொல்றேன், நான் அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் திட்டமிட்டு நிறைவேற்ற தெரியாது. பிளானிங் இருக்காது அவங்க கையில, ஒரு பிளான் இருக்காது, ஏதோ ஒண்ணு பண்றது. அப்படி இல்லை, பிளான் பண்ணணும், திட்டமிடணும். குறிப்பா சொல்றேன், தெய்வ பயம் இருக்காது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. கடைசியா சொல்றேன், தாறுமாறா செலவு செய்வாங்க. என்னதுங்க? எப்படி செலவு பண்ணுவாங்க? ஆமா, நானா எங்க வீட்டுல எப்படி இருந்தா தெரியுமா? எங்க அப்பா என்ன எப்படிலாம் தரையிலே விட மாட்டாரு. எங்க அண்ணனுங்களாம் சொல்லவே வேணாம், என்னை தாளாட்டி பார்த்தா என்னென்னமோ ஊட்டி ஈட்டி வளர்த்தாங்க. உங்ககிட்ட வந்து நான் இப்படி சீரழிகிறேன். எதுக்கு எதுக்கு? ஒரு புடவைக்கு. ஹோட்டல கூப்பிட்டுருப்பாங்க, வரேன்னு இருப்பாரு, அவர் வந்து போட்டு உங்ககிட்ட ஒரு தோசைக்கு கூட நான் இவ்வளவு பாடுபடுறாங்க. சொல்லுங்க ஆமே. நான் சொல்றேங்க, இங்க இருக்கிற யாரு நான் கஷ்டமே படாம சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், கை தூக்குங்க. நான் கஷ்டமே படாம சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், என் வேலையில எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது பாஸ்டர், சும்மா உட்கார வச்சு எனக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்க பாஸ்டர். அப்படி அந்த மாதிரி ஒரு யாரு பாஸ்டர் இருப்பா? அவன் கொடுக்குற சம்பளத்துக்கும் அதிகமா தான் நாங்க வேலை செய்யறோம். அப்போ சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீங்க செலவு பண்ணும் போது எப்படிங்க அப்படி கஷ்டப்படாம செலவு பண்றீங்க? புரியுதா புரியலையா? புரியுதா இல்லையா? ஒரு 500 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா செலவு பண்ணும்போது 500 ரூபாய் அவ்வளவு எளிமையா பண்ணிடுறீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வருது?
தப்பா நினைச்ச கூடாது. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. சரியா? கவனிங்க. ஒரு பர்த்டே வருது, ஒரு வெட்டிங் டே வருது. என்னெல்லாம் வாங்குவோம்? கேக்கு. இன்னைக்கு இந்த கேக்குன்றது அப்பா, நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக்கு கடைங்களாம் நிறைய இடத்துல பார்த்தோமா நம்ம? இப்ப எங்க பாரு, இந்த தெருவுலயே இருக்குது 3 கேக் கடை இருக்குது. எங்க எப்படிங்க வந்துச்சு இதெல்லாம்? இதுல ஒரு ஆஃபர் வேற. 1 கிலோ வாங்கினா உன்னை எப்படி 1 கிலோ வாங்க வைக்கிறான்னு அந்த அறிவு நமக்கு இல்ல. 1/2 கிலோ ஃப்ரீ பாஸ்டர். 1/2 கிலோ இந்த ஃப்ரீ ஆஃபரு டிஸ்கவுண்ட் போட்டா நம்ம ஆளுக்கு ஐயோ அப்பா, எனக்கு 1/4 கிலோ போதும். 1/4 கிலோ கேக் வராதோ? வருமாப்பா? இருக்குதா? இந்த 300 ரூபா 400 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 1/2 கிலோ. ஓகே, இது ஓகே, இது நார்மல், அவ்வளோதான். ஸோ அவன் வந்து நம்ம தலையில 1 கிலோவை கட்டுறதுக்கு 1/2 கிலோ ஃப்ரீயை கொடுத்துருவான். சொல்லுங்க ஆமே. சரி, ஒரு கேக்கு மினிமம் எவ்வளோ இருக்கும்? என்னப்பா? 350 ரூபா. நல்ல கேக்கா வாங்கினா ஒரு கிலோ கேக்கு 1000. சரி, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாமா? 1000 ரூபாயில இருந்து குடும்பத்தை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்? எல்லாரையும் கூப்பிட்டுருல, இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் வந்துருங்க, எல்லாரும் வந்துருவோம். நான் சொல்றது தப்பா நினைக்க கூடாது, நினைச்சாலும் பரவாயில்ல. சரிங்களா? உங்க நல்லதுக்கு தான் பேசுறேன். கவனிங்க கவனிங்க. ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 1500 ரூபாய். ரெண்டாவது என்ன வாங்குவோம்? என்னது? ட்ரெஸ். ட்ரெஸ்ஸுடைய ரேட் என்ன இருக்கும்? சீக்கிரம். ஒரு 1000 ரூபாய். பிரதர் என்ன பிரதர்? 5னா 500 ரூபாவா? ஓ சரி, ஒரு 500ல இருந்து. ஓகே, அப்படியா? 500 ரூபாயில ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்துருவீங்களா? தலையாட்டுறாரு உங்களுக்கு பிரதர். நான் குழந்தைக்கு பேச, நம்மளை விட குழந்தைங்களுக்கு தான் காஸ்ட்லி. ஆமா, அப்படிதானே? எங்க நம்ம கூட 500 ரூபாயில எடுத்துருவோம் பிரதர், பசங்களுக்கு அப்படி எடுக்க மாட்டோம். உண்மை. நான் புரிஞ்சுக்கங்க, நான் தயவுசெய்து உங்களை குற்றப்படுத்தல, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1500 ரூபாயில இருந்து ஒரு 3000 ரூபாய் வரைக்கும். சரியா? அப்புறம் கேக்கு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு. அது பிரியாணி தான். பிரியாணி தான் கூட 65 தான். அப்புறம் சரி, ஒரு பக்கெட் பிரியாணி எவ்வளோ? ஒரு பக்கெட் பிரியாணி எவ்வளோ? 2100 ரூபாய். 2100 ரூபாய். எத்தனை பேர் சாப்பிடலாம்பா? 8 பேர். ஒரு 16 பேர் வராங்க. இன்னொரு பக்கெட்டு எவ்வளோ? சரி, ஓகே. இப்போ நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கேக்குக்கு ஒரு 1000 ரூபாய், ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 1500 ரூபாய், ஃபுட்டுக்கு ஒரு 2500 ரூபாய், 4000 ரூபாய். இது அப்படியே எக்ஸ்ட்ரா. ட்ரெஸ்ஸு கேக்குக்கு 1500, ட்ரெஸ்ஸுக்கு 3000, ஃபுட்டுக்கு ஒரு 5000, 9500 ரூபாய், ரவுண்டா 10000 ரூபாய். இந்த பக்கம் 5000, இந்த 10000. நான் கேட்குறேன், இது சேமிப்பா செலவா? இது சேமிப்பா செலவா? செலவு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷம் வரும், அதை கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும்? கொண்டாடி தான் ஆகணும். அது வெட்டிங் டேவா இருக்கட்டும், பிறந்த நாளா இருக்கட்டும். ஒரு ஒரு 4 வருஷம் விட்டுருங்க, ஒரு 5வது வருஷம் கொண்டாடுங்க. ஒரு 5 வருஷம் விட்டுருங்க, 10வது வருஷம் கொண்டாடுங்க. ஒரு 15 வருஷம் விட்டுருங்க, 25வது வருஷம் சில்வர் கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் விட்டுருங்க, 50 வயசுல கொண்டாடுங்க. உயிரோட இருந்தா 100 வயசுல கொண்டாடுங்க. அதுக்கு மேல உயிரோட இருந்தா 150 வயசுல கொண்டாடுங்க. அதான முறை. சும்மா வருஷம் 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 ஒரு வயசுக்கு வெட்டுறது, 2 வயசுக்கு வெட்டுறது, இதெல்லாம் பரவாயில்ல, குழந்தைங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெட்டுறோம் பாருங்க, நமக்கு என்னங்க நியாயம்? நான் என்ன சொல்றேன், என்னைக்கோ ஒரு நாளுங்க, எப்போவோ ஒரு நாள். இப்போ பிரதர் ஆல்பர்ட்டுக்கும் ரேவதிக்கும் வெட்டிங் டே வந்துச்சு, கூப்பிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு. ரொம்ப நாளாக கூப்பிட்டு பிறந்த நாள் கூப்பிட்டாங்க, போல. வெட்டிங் டேக்காவது வந்துருங்க பாஸ்டர். நாங்கள் போனோம். நாங்கள் சொன்னோம், கேக் எதாவது வாங்கியிருக்கீங்களாமா? இல்லை பாஸ்டர். நாங்கள் வாங்கிட்டு போனோம். 4000 ரூபா கேக் இல்லை, ஜஸ்ட் 400. அவ்வளோதான், அவ்வளோதான். வாங்கிட்டு போனோம். நாங்கள் வாங்கிட்டு வரோம். அதுவும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதாவது சும்மா இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? என்னங்க இது, என்னங்க இது?
இதுல வேற ஒரு 10 பேர் குடும்பத்துல உசுப்பேத்தி வருது. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம், மாமா மச்சான் எல்லாரும் கூட்டு வந்துடுறோம். எதுக்கு எதுக்கு? செலவு வைக்கிறதுக்கு. நம்மால அதை புரிஞ்சுக்காம, அல்லேலூயா. இப்போ பிலிப்பு யோசிக்கிறார், திலீப் பிரதர், ஐயோ நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, செகண்ட் ஒரு 5 வருஷத்துக்குள்ள பிரச்சனையே இல்லை பிரதர். சும்மா வருஷம் 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 ஒரு பர்த்டே வந்துடக்கூடாது, ஒரு திருமணம் வந்துடக்கூடாது. அதாவது நான் நல்லா இதை வச்சு பிடிச்சி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. நான் கேட்குறேன், எத்தனை கண் உங்களை பார்த்து சந்தோஷப்படும் நினைக்கிறீங்க? உண்மையிலே சொல்றேன், உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான். எவன் கண்ணில் வேணா விழுந்துடலாம், அந்த மனுஷன் கண்ணில் விழுந்துடவே கூடாது. சத்தமா சொல்லுங்க. புரிஞ்சுக்கங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கம்மா. இந்த 500க்கு 1000 தான் இவ்வளவோ நம்ம என்ன பண்றோம், நாயா ஓடி உழைக்கிறோங்க. அதை கொண்டு போய் கேக்கு கடையிலையும் ட்ரெஸ் கடையிலையும் ஃபுட்டு கடையிலையும் தூக்கி 1000 செலவு பண்றீங்களே. எனக்கு செட் ஆகலப்பா, நீங்க எப்படி எனக்கு தெரியலப்பா. சொல்லுங்க. அதை விட ஒரு கிலோ கறி எடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்குமா, வீட்டில் பிரியாணி செய்யுமா, ஒரு பாயசம் செய்யுமா, செஞ்சு கொஞ்சம் போட்டு கொண்டு வந்து பாஸ்டர் கையில் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு எங்க வரீங்க பாருங்க பாஸ்டர். சரி வேணாம், வர தேவையில்ல, நீங்க ஏன் வரீங்க, விட்டுருங்க. நீங்களே உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்களே உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்களே உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க ஆமென். புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் புத்தி, இது கஞ்சத்தனம் நினைக்காதீங்க, கருமித்தனம் நினைக்க கூடாது. சரியான 1ஆம் நம்பர் கஞ்சமா இருப்பா போலியே பாஸ்டர். நான் செலவு பண்றதுக்கு தான் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை வீடு வாங்கி போட்டீங்கன்னு கேட்காதீங்க. சொல்லுங்க ஆமென். ஆமா, எனக்கு தெரியுங்க. கர்த்தர் கொடுக்கறதுங்க விரைமாக்க கூடாது, வீணாக்க கூடாது. சும்மா பந்தாக்காக. ஆமா, பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க. அம்மா உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, சும்மா இனிமே என்ன பண்ணாத கேட்க. அதை 2 பிள்ளைங்க வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம், வாங்கினா 2த்துக்கும் வாங்கணும் இல்ல, ரொம்ப கஷ்டம். உண்மையா சொல்றேன், பலிபீடத்துல சொல்றேன், என் பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு கேக்கு வெட்டுங்க, எனக்கு கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க கேட்டதே கிடையாது. கிறிஸ்மஸ் வந்தா கூட சரி, பண்டிகை நாட்கள்ல கூட சரி, நாங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் பொறுமையா அமைதியா தான் இருக்குங்க. ஒரு நாள் எனக்கு வாங்கி, எத்தனையோ முறை போடாத ட்ரெஸ் புதுசா தான் இருக்கு, நாங்க போட்டுக்கிறோம், அப்படிதான் சொல்லுவாங்க எங்க பசங்க. நான் பொய் சொல்லல, நான் உண்மையை பேசுறேன். சொல்லுங்க ஆமென். கூட்டு போனா கூட அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. புரியுது. 3வது சொல்றேன், புத்தியுள்ள மனைவியா இருந்து வீட்டை கட்டணும். எப்படி கட்டணும்? புத்தியுள்ள கணவர் கொஞ்சம் அப்படிதான் கொடுப்பாரு, அப்படிதான் செலவு பண்ணுவாரு. ஆனா நம்ம தான் புத்தியா நடந்து ஞானமா செலவு பண்ணணும். சத்தமா சொல்லுங்க. ஏன் சில வார்த்தையே வரமாட்டேங்குது? அல்லேலூயா. ஆமென். சரி கவனிங்க. அப்போ நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள். அப்போ ஒரு வீட்டை எப்படி நம்ம கட்டணும்னா, 1 கர்த்தரின் வார்த்தையால் கட்டணும். 2வது கர்த்தருக்கு பயந்து அவர் தருகிற ஞானத்தினால் கட்டணும். 3வது புத்தியுள்ளவர்களாயிருந்து வீட்டை கட்டணும். சொல்லுங்க ஆமென். என்னத்தை நீ சம்பாதிச்சாலும் எதை சம்பாதிக்கணும்? புத்தியை சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? சொல்லுங்க, எதை சம்பாதிக்கணும்? புத்தி நமக்கு வேணும், ஞானம். என கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், புத்தியை யூஸ் பண்ணணும், ஞானத்தை யூஸ் பண்ணணும். எது வேணும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நான் டிசைட் பண்ணணும். இன்னொருத்தரை டிசைன் பண்ண விடக்கூடாது. சத்தமா? அல்லேலூயா. புரிஞ்சுங்க. எதை எப்போ வாங்கணும், இது இப்பவே வாங்கணுமா, இல்ல கொஞ்சம் தள்ளி வாங்கலாமா, இல்ல கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கலாமா, திட்டமிடணும். அல்லேலூயா. சோ தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு அழகான வீடு, நம்ம வீடு அழகான குடும்பம். நம்ம சரியா வாழ தெரியாததுனால நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாழாக்கிட்டு இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வேதத்துல இன்னும் நிறைய ஆலோசனைகள் உண்டு. ஏதோ கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்க மத்தியில பேசியிருக்கிறேன்.
சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து தான். சொல்லுங்க ஆமென். அதனால வீட்டை கட்டுங்க, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு மாலை இந்த மாசத்துடைய கடைசி ஆராதனை, நமக்கு ஒரு வர்ஷிப் சர்வீஸ் இருக்கும் சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். போன மாதம் கடைசி ஆராதனையில் கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு ரொம்ப மகிமையாக இருந்துச்சு ஆராதனை. ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஆமாம். அதனால இன்னைக்கு கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் வழக்கம் போல சொல்லுகிற ஒரு காரியம்தான். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். மார்னிங் ப்ரேயர் ரொம்ப சந்தோஷம். எடுத்துருப்பா, ஃபோனை எடுத்துட்டு சார்ஜரில் போட்டு கட் பண்ணிருப்பா. ஆமாம், நானும் நினச்சிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு வீராப்பெல்லாம் வந்துட்டு இந்த வாரம் வந்துருவாங்கன்னு நினச்சா